கொத்தனார் இருக்காங்க பற்றியலா, சித்தாள் கொத்தனார் இவங்களாம் வந்து ஒரு நேரத்தில் வந்து கொஞ்சம் பேர் தான் போவாங்க. கொத்தனார்கள்னு யாராவது ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. அவ்வளோ இதாக தெரியாது. அப்போ எப்படின்னு எப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தனார் சித்தாள் தான் நிறையா இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முன்னாடி கூட சமாளிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு விவசாய வேலையை பார்த்து சரியாயிடும். ஆனால் இப்போதைக்கு கொத்தனார்லாம் உண்மையிலே காலையிலே எழுந்திரிச்சு வெள்ளன்னு ஓடுறாங்க. கஞ்சி இருக்கோ கூழ் இருக்கோ குடிச்சிட்டு சோத்தை கட்டிக்கிட்டு ஓடுறாங்க. போய் ஒரு டவுனில் போய் நிற்கிறாங்க. ஆடு மாடு சந்தை மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நேரத்தில் அப்படி இல்லை, வீட்டில் வந்து கூட்டி போவாங்க, வானே இந்த வீடை கட்டி கொடுனே அப்படின்னு கூட்டி போவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வேலைகள் இல்லை. என்ன பண்ணுவாங்க, மெக்காட்டு போய் நிற்கிறாங்க, சித்தாள் நிற்கிறாங்க. வீட்டில் லேடிஸ் எல்லாம் கிளம்பி போய் டவுனில் ஒரு இடத்துல நிற்பாங்க. அப்படியே ரவுண்டாக நிற்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குது. டவுனில் போய் வரிசையாக நிற்கிறாங்க. ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ரொம்ப மனவேதனை, உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு இவ்வளோ ஒரு வேதனை. ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீ வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு கொத்தனார், 2 சித்தாள், 2 மெக்காட்டு அப்படின்னு போகிறாங்க. இவங்களாம் அந்த பிள்ளைகளுக்காண்டி தான் உழைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. போய் சிமெண்டில் வெந்து நொந்து அந்த காசுகளை கொண்டாந்து சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப வேதனை ஆயிடுது. விவசாயிகள் தான் இவ்வளோ பேரும் விவசாயம் தான் இருந்தவங்க. இப்போ விளையலை, மழை கிடையாது. மழை பெஞ்சா தானே எல்லாமே. அதனால் விவசாயி ஃபுல்லாக கொத்தனாராக மாறிட்டாங்க. உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஒரு கஷ்டங்கள் தான் இருக்குது அதிகமாக. சிட்டிலலாம் அப்படி இல்லை, ஜாலியாக போகிறாங்க. ஜாலியாக எல்லாமே சிட்டியில் உள்ளவங்க அது புரியுறதே கிடையாது. சிட்டியில் வாழ்க்கை வேறு, கிராம வாழ்க்கை வேறு. கொத்தனார் உழைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சிமெண்டில் வெந்தால் தான் தெரியும் அந்த கஷ்டம்.